வணக்கம் அன்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு தாங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் ஊக்கத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஃபோன் பண்றீங்க, இன்னும் வரலன்ட்டு. டெய்லி வாட்ஸ்அப்பில் ஷேர் வேற பண்றோம். நீங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அது அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஈஸியாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்பதற்கும். நன்றி. இன்றைக்கு மார்ட்டின் லூத்தர் கிங் அவர் ஒரு நம்பிக்கையான ஒரு சிந்தனையை உதிர்த்து சென்றிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்து வை. நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்து வை. முழு படிக்கட்டுகளையும் நீ பார்க்க வேண்டியதில்லை. முழு படிக்கட்டுகளையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் படியை மட்டும் ஏறு. அவருடைய சிந்தனை, மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்களுடைய சிந்தனை. மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் இல்லையா? அவருடைய சிந்தனை பாருங்க, ரொம்ப எளிமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் யூ ஸ்டெப் ஆன் யுவர் ஸ்டெப். அவ்வளவுதான். ஒரு படியை முதல்ல ஏறு, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த படிக்கு உன்னுடைய கால்கள் போயிட்டே இருக்கும். நீ முதல் படியை ஏறுவதற்கே முக்கிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னா உன்னுடைய முழு படிக்கட்டையும் ஏறி முடிக்க உன்னால் முடியவே முடியாது. இது எதுக்கு இந்த சிந்தனையை நான் இப்ப கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகள் இப்ப தேர்வு எழுத போறாங்க. தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா நிறைய தேர்வு எழுத போறாங்க. ஆண்டு இறுதி தேர்வுகளை எழுத போறாங்க. அடுத்த கட்டத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய நாட்கள் இவை. இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு உற்சாகமாகவே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். நீ நடமா, நீ நட, நீ ஏறுப்பா, நீ ஏறு, நீ உன்னால முடியும். நீ முதல் அடியை மட்டும் எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்த வேண்டிய நேரம் இது. பிள்ளைகளை படிக்கல நீ சரியா வரமாட்டேன்னு மட்டம் தட்டாதீங்க. நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொன்னது போல மட்டம் தட்டவே கூடாது. எவ்வளவு உற்சாகப்படுத்த முடியுமோ அவ்வளவு உற்சாகப்படுத்துங்க. அந்த உற்சாகப்படுத்தும் பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் பிடிப்பு கிடைக்கும். கிரிப்னஸ், அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடியிலும் உறுதி கிடைக்கும். அப்போ அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு அவங்க தயங்க மாட்டாங்க. தயங்காம அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைந்து கொண்டே செல்வார்கள். எனவே திரு மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் சொன்ன அந்த சிந்தனையை நன்றாக பிடித்துக் கொள்வோம். நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்து வை. முழு படிக்கட்டுகளையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் படியை ஏறு. நீ முதல் படி ஏறிட்டாலே அது ஒரு சக்சஸ் தான், அது ஒரு வெற்றி தான். அடுத்த படிக்கு ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய கால்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும். அதனால ஏறுவதற்கு மட்டும் முயற்சி செய்வோம். ஏறி விட்ட பின் நம்ம இறக்கி விடுவதற்கு யார் வந்தாலும் கவலை இல்லை. நாம் ஏற்றம் மட்டுமே காண வேண்டும் என்ற உத்வேகத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருப்போம், உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்போம். தயவு செய்து யாரும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, அவர்களை பின்னோக்கி தள்ளாதீங்க. நன்றாக முன்னேற்றம் அடைந்து செல்வதற்கு அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருங்கள். அவர்கள் 35-40 மார்க் வாங்குறவங்களா கூட நம்முடைய உற்சாகமான வார்த்தைகளால் இன்னும் கொஞ்சம் 60-65 மார்க் வாங்கக்கூடிய பிள்ளைகளாக மாறி விடுவார்கள். ஆசிரியர்களானாலும் சரி, பெற்றோரானாலும் சரி, அல்லது நம்முடைய நண்பர்களானாலும் சரி, உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்போம். உற்சாகப்படுத்த நம்முடைய பிள்ளைகள் இன்னும் உத்வேகம் அடைவார்கள், வெற்றியை நோக்கி பயணிப்பார்கள். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு நல்ல ஒரு உணவுப் பொருள், இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு உணவுப் பொருள் பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு நம்முடைய உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இப்போ குளிர் முடிந்து வெயில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அம்மை போடக்கூடிய சூழ்நிலை. குறிப்பாக இந்த தேர்வுக்கு தயாரிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய சில நேரங்களில் அம்மை போட்டு பாதிச்சிருவாங்க இந்த குழந்தைங்க. அதனால இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு தினமும் பனங்கற்கண்டு அந்த பிள்ளைகள் சுவைப்பதற்கு பழக்கப்படுத்துங்க. பனங்கற்கண்டு கொடுக்க பாலில் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது உடலுக்கு சத்து கொடுக்கும், எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மிக சிறப்பான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் பனங்கற்கண்டு. அதனால அதை அதிகமாக கொடுப்போம். தொண்டை கரகரப்பு, நீண்ட நேரம் கத்தி படிக்கிற பிள்ளைகளுக்கு தொண்டையில புண்ணு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த புண்ணு ஆற்றிடும். குடல் புண்ணுகளை எல்லாம் ஆற்றிடும். அது இல்லாம பல் ஈறுகளை எல்லாம் நல்லா உறுதியாக்கும். பனங்கற்கண்டு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். எலும்புகளை உறுதியாக்கும்,
நல்ல ஒரு அருமையான போஷாக்கு நிறைந்த பனங்கற்கண்டை நாம் எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பாக தேர்வு எழுத பயிற்சிப்போம். வாழ்க மகிழ்வுடன்.